தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திருமதி சந்திரிகா அவர்கள். பகுதி 1. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களை பத்தி சொல்லுங்க, அதாவது உங்களுடைய பிறப்புல இருந்தே சொல்லுங்களேன். சொல்லாமா? அதாவது வந்து என்னுடைய இளமை பருவம்னு சொல்றது வந்து எங்களது பெரிய ஃபேமிலி. அப்பா சைடும் சரி, அம்மா சைடும் சரி. ஓகேவா? அந்த 50s and 60sல பிளைண்டோட கண்டிஷன் வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் ஒஸ்டா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஒஸ்ட் மீன்ஸ் இந்த அளவுக்கு நீங்க ஆர்டிசி படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க. there are 4 categories: open rejection, direct rejection, disguised rejection and over perfectionist. இதெல்லாம் அக்செப்டன்ஸ் ரேரா தான் இருந்தது. அந்த அக்செப்டன்ஸ் ஃபேமிலி கேட்டகரியில எங்க அப்பா பேரண்ட்ஸ். ஓகேவா? அக்செப்டன்ஸ் ஐயோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணலன்னா நான் இங்கேயே இருந்திருக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஏன்னா இது நம்ம குழந்தை, அவ்வளவுதான். அது ஒரே ஒருத்தர் இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் என் சிஸ்டர், அவங்க வந்து சைட்டடு. ஓகேவா? செகண்ட் நானு, விஷுவலி சேலஞ்சு. தேர்டு ஒரு சிஸ்டர், சைட்டடு. ஃபோர்த் ஒரு சிஸ்டர், விஷுவலி சேலஞ்சு. சிக்ஸ்த் ஒரு பிரதர், அதாவது அவனும் விஷுவலி சேலஞ்சு. சிக்ஸ்த் ஒரு பிரதர் is very cute and affectionate lost brother sighted. சரிங்களா? உங்க மூணு பேர் பேரு சொல்லுங்க மேடம். டீச்சர் என் பேர் வந்து சந்திரிகா துரைசாமி, சாந்தி துரைசாமி, சந்திரன் துரைசாமி. சரி சரி. இதெல்லாம் மிஸ் போட்டுக்கோங்க தம்பி, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டா, நான் தான் வந்து அதாவது 50ஸ்லயே பிறந்துட்டேன். அதாவது 52ல அந்த சைட்டடு. எங்க அம்மாக்கு வந்து ரொம்ப யங் ஏஜ்லயே மேரேஜ் ஆயிடுச்சு. எந்த ஊர்? அதாவது எந்த ஊர்? ஊர் நேட்டிவ் வந்து எங்க 2 பேரண்ட்ஸுக்குமே சென்னை. எங்க அப்பா சைடு புளியாந்தோப்பு, எங்க அம்மா சைடு பொர்ஷவாக்கான்னு இருந்தது. அப்பெல்லாம் பொர்ஷவாக்கம், சூளை இதெல்லாம் இப்பவும் இருக்குது. சரிங்களா? ஆனா நான் வந்து 2 பேருமே க்ளோஸ்லி ரிலேட்டட் கிடையாது. சேம் கேஸ்ட், சேம் ப்ரீடு, சேம் கலர். ஏன்னா அந்த காலத்துல எவ்வளவு ரிஜிடுன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால சேம் தான், அரேஞ்சு மேரேஜ் தான். சரின்னு சொல்லிட்டு அது. ஆனா அந்த காலத்துல இந்த ப்ரிவென்ஷன் இதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணவே இல்லை. ஏதோ கடவுள் கொடுக்குறாரு, லைனா வாங்கிப்பான். சரிங்களா? கடவுள் கொடுத்த செல்வங்கள் நமக்கு லைனா வருதுன்னு சொல்லிட்டு 6 பேரையும் பெற்று எடுத்தாங்க. ஆனா வந்து அப்படி இது பண்ணி இருந்தாலும் எங்களை யாருமே ஒரு ரிலேட்டிவ்ஸ் அவங்க இவங்களை விட எங்க பேரண்ட்ஸ் வந்து மெயினா எங்க அம்மாக்கு அம்மா. அவங்க வந்து எங்களுடைய லைஃப்னுடைய முன்னேற்றத்துக்கு பேக் போன். அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் எங்க ஃபேமிலிலேயே படிச்ச ஒரு எஜுகேட்டட் யாருன்னா எங்க அப்பா தான். சரியா? அந்த பச்சை பாஸ் காலேஜ்ல அப்பெல்லாம் எஃப்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படிப்போம் இல்லையா, அந்த பிரிட்டிஷ் காலத்துல அது எஃப்ஏன்னு சொல்லுவாங்க. அதுல எங்க அப்பா படிச்சாரு. 21 வயசுல அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. 1921ல பிறந்தாரு. 47, 48 எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. அம்மாக்கெல்லாம் ஒரு ஏழாங்கா விளையாடிட்டு பழையாங்குழி விளையாடிட்டு இருந்த ஏஜ் தான். விளையாட்டுல ரியலாவே. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுல வர்றாங்கன்னா கூட எங்க அம்மாக்கு அது தெரியாது. எங்க பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்க அம்மா வீட்டு சைடு கயிறு விளையாடிக்கிட்டு, ஏழாங்கா விளையாடிட்டு, பல்லாங்குழி விளையாடிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து எங்க வீட்டுல வந்து 3 பேர் லைனா சொன்னோன்னு ஸ்கூலை பத்தி ஒரு நினைப்பு கூட வரல தம்பி. நல்லா உணவு கொடுக்கணும், உடுக்க உடை கொடுக்கணும், அன்பு காட்டணும், வீட்டுல வச்சிருக்கணும் அரவணைச்சு. இந்த பள்ளிக்கூடம்ன்ற வாசனை வந்து
எங்க அப்பா ஈவந்தோ படிச்சிருந்தாலும் பள்ளிக்கூடத்துல விட்டோம்னா அது மாபெரும் பாவம். கண்ணு தெரியாதவங்களை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டோம். அதுக்கு காரணம் எங்க அப்பாக்கு அம்மா. பாதி கண்ணு தெரியாதவங்களதான் பெத்துட்டாடா, கொண்டு போய் எங்கன்னா தள்ளிடாதான் உன்னை 7 ஜென்மத்தை பாவம் சுத்தி கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏபிசிடி இது தெரியாது. சரிங்களா? அதனால எங்க அப்பாவுக்கு வந்து எங்க பாட்டியை எங்க நைனம்மாவை மீறி எந்த முடிவு எடுக்க தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு நாட்கள் நகர்ந்தது. ஃபர்ஸ்ட் அக்கா படிக்க தொடங்கினா, அதுக்கப்புறம் மீதி 2வது தங்கச்சி எனக்கு அடுத்த வந்து எங்க பாட்டி வீட்டுல வளர தொடங்கினேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு கண்ணு துணை இருக்கணும்னு சொல்றதுக்காக அவளை அனுப்புனாங்க. மீதி நாங்க 4 பேர் மட்டும் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தோம். 3 பார்வையற்றவர்களும் ஒரு பார்வையுள்ள தம்பியும். பார்வையுள்ள தம்பியும். இது கேட்டு முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன சோதனை வரப்போகுது. சரி சரி சரி. சரிங்களா? அந்த பார்வையுள்ள அக்காவும் எங்களோட தான் இருந்தா. எங்க அப்பாவுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை 4 வருஷத்துக்கு ஒரு முறை டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். ரயில்வே எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆந்திரால தொடங்கி அப்படி அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிட்டே வந்தது. அரக்கோணம் டிரான்ஸ்பர் வந்தப்போ எங்க அக்கா 6th 7th படிக்கிறேன் எனக்கு. ஏன்னா அவ்வளவு அக்யூரேட்டா ஞாபகம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 50 years முன்னாள் நடந்ததுனால 50-60ன்றப்போ ஏன்னா ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. படிச்சுட்டு இருந்தப்போ அப்ப டைஃபாய்டு ஃபீவர் வந்தது. அதுல வந்து எங்க அக்காவை காப்பாற்ற முடியல. சரிங்களா? காப்பாற்ற முடியல. கிட்டத்தட்ட 61-62 இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சு அவ பிறந்தது. அப்ப அந்த சமயத்துல காப்பாற்ற முடியாததுனால சரி அது ரொம்ப அதுல எங்க அப்பா எல்லாமே டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்த ஒரு சைட்டட் பொண்ணு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதுல இன்னும் கேட்டீங்கன்னா அந்த அக்காவை படுக்க வச்சுட்டு எல்லாம் அழுகுறப்ப இந்த அன்எஜுகேட்டட் பீப்புள் எப்படி அழுதாங்கன்னு கேட்டா எனக்கு அப்ப 8 வயசு. பண்ணிக்கோங்க. என் சின்ன தம்பிக்கும் தங்கைக்கும் அவங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாது. ஐயோ இந்த 3 இருக்குது, இதுல 1 போயிருக்க கூடாதா? 3 லைனா உட்கார்ந்து இருக்குது, இதுல 1 போயிருந்தா என்ன நல்ல குழந்தை போயிடுச்சுன்ட்டு அப்பா வீட்டு சைடு. சரிங்களா? அது வந்து எனக்கு ரொம்ப ஆழமா தச்ச ஒரு சம்பவம் எங்க குடும்பத்துல. ஏன்னா எனக்கு என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம். அப்போ எந்த அளவுக்கு அந்த அப்பா வீட்டு சைடு ஹேட்ரட் இருந்ததுன்றதோ இல்ல ஐயோ ஒரு கண்ணு தெரிஞ்சவ போயிட்டான்ற ஆதங்கமோ எனக்கு அது தெரியாது. அப்பெல்லாம் அந்த ரியலைஸ் பண்ண தெரியல. எப்படி வேணாலும் இருக்கலாம், 2மே இருக்கலாம். சரிண்ணா அதுக்கப்புறம் எங்க தாத்தா பார்த்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு அனுப்பி இருப்பாரு. எங்க தாத்தா எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியல. யாரு? அம்மாக்கு அப்பா. He was the godfather of us. யாருக்கு? எங்க விஷுவலி சேனல் 3 பேருக்கும் எங்க தாத்தா தான் காட்ஃபாதர். அவர் படிச்ச டீச்சர். அவர் வந்து எஜுகேட்டடு. ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு அபிஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சரிங்களா? இதுல என்ன ஆயிடுச்சுன்னா மோர் தென் 5 years 6 hours எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. முதல் ஆளுன்னு சொன்ன உடனே ஐ ஹாஸ்பிட்டலே தான் நட என்னென்ன சொல்றாங்களா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பாக்கலாம். நரம்பு கை நரம்புல ஊசி போடுறது அது என்னன்னு அதெல்லாம் இப்போ நிறைய அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு 5 years ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவருக்கு வந்து படிக்கணும், குழந்தைங்க முன்னுக்கு வரணும்ன்ற அந்த எண்ணம் இருந்தது. எங்களை பிரிஞ்சு போகணும்ன்றது இல்ல. ஆனா எங்க அம்மா நல்லா பேர் பண்ண முடியல. அப்புறம் எங்க அப்பா கிட்ட எங்க தாத்தா கிட்ட ரொம்ப அழுது அப்படி பண்ணி இப்படி பண்ணி சரி என்ன அப்போ வந்து கவர்மெண்ட் இந்த ஹைஸ்கூல்ல வந்து பூந்தமல்லியில நந்தகோபால் ஐயா வந்து முதல்வரா இருந்தாரு. ஒரு சின்ன கேள்வி, 3 பேருமே வந்து சுத்தமாவே பார்வை இல்லையா? ஆமா, பிறந்ததுல இருந்து சூரியன் பட்ட வெளிச்சம், சூரியன் பட்டதுன்னா இருட்டு. ஓகேவா? அப்படி அந்த அந்த சூடுதான் தெரியும். சூடுதான் தெரியும். லைட் விஷன், லைட் பர்செப்ஷன் கிடையாது. சரிங்களா? ஆனா கண்ணு பாத்தீங்கன்னா நீங்க சர்டிபிகேட் தர மாட்டீங்க, அது வேற கலர். அப்படி அதாவது வெளியெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா, நரம்புலதான் பிரச்சனை. ஆப்டிக் நர்வ் வந்து டிட்டாச்மென்ட் ஆஃப் ஆப்டிக் நர்வ் வித் ரெட்டினா டு கார்னியா. சரி சரி சரி.
உள்ள அது ஒரே மாதிரி டிஃபெக்ட். அது எப்படி வந்துன்னா அப்பெல்லாம் எல்லா டெலிவரியும் வீட்டுல தான் நடந்தனால எந்த ட்ரீட்மெண்ட் ஒரு குழந்தை எப்படி பிறந்துருச்சு திருப்பி நெக்ஸ்ட்டுக்கு ப்ரிகாஷன் எடுப்போம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. 3 பேருக்குமே அப்படிதான் இருக்கும் டீச்சர் கண்ணு? 3 பேருக்குமே அப்படிதான்? 3 பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த டிஃபெக்ட் இருக்காது. ஒருத்தருக்கு உள்ள போய் ஒருத்தருக்கு வெளியே வந்து அப்படி எதுவுமே இருக்காது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த அவர் பிரின்சிபால்கிட்ட ஒரு போன் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா ஐயா ஹாஸ்பிட்டலுக்கும் எங்க ஸ்கூலுக்கும் கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கும் முதல்வருக்கும். எங்க தாத்தாக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கான்டாக்ட் உண்டு நந்தகோபால் ஐயா கூட. வச்சுக்கோ சேம் கேஸ்டன் கூட வச்சுக்கோ. இல்ல அடிக்கடி இவரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது மீட்டிங் விஷயமா போறது இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அது எதனா இருக்கும் அபிஷியலி எனக்கு அந்த அளவுக்கு கிளீனா சொல்ல தெரியல. எக்மோர் ஐயா ஹாஸ்பிட்டல் இல்லையா? எக்மோர் ஐயா ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு நந்தகோபால் ஐயா கிட்ட எங்க தாத்தா பேசியிருக்காரு. இந்த மாதிரி எங்க வீட்டுல நீ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இத்தனை வயசு வரையும் அவங்கள வீட்டுல வச்சிருக்கிய, நீங்க வந்து கவுன்சில் குடிக்க வேண்டிய ஆள் தானேன்னு கேட்டானா அப்படின்னு. அப்புறம் அவன் சொல்லிட்டே இருப்பாரு எங்க தாத்தா. என்ன அப்படி எல்லாம் கேட்டாங்கம்மா. அப்புறம் என்ன மட்டும் கூட்டிட்டு போனாரு யார்கிட்ட? ஐயா கிட்ட, நந்தகோபால் ஐயா கிட்ட. அப்போ வந்து கிட்டத்தட்ட அட்மிஷன் டைம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு விசிட் மாதிரி கூட்டிட்டு போய் என்ன பண்ணலாம். அப்ப எனக்கு கிட்டத்தட்ட 12 years ஆயிடுச்சு. ஓ, அப்ப 1964 வச்சுக்கலாம். அதேதான் கரெக்டா நீ சொல்லிட்ட. ரைட்டா? அதேதான் சேம் இயர் தான். ஆனா போனது வந்து 63 அந்த மாதிரி போனோம். ஒரு மிடில் ஆஃப் த ஏஜ் இயர்ல போன உடனே அவர் வந்து ஏதோ 2 மணி நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டா மத்தவங்க படிச்சாங்கன்னா அதை காதுல கேட்பேன். ஏன்னா அப்ப நமக்கு வந்து அபவ் ஏஜ் தான், குழந்தை கிடையாது. எங்க வீட்டுல வந்து இந்த ரேடியோ வசதி எதுவுமே கிடையாது. எந்த குவார்டர்ஸ் பக்கத்துக்கு மாறதுனால எங்க அப்பா அதுக்கெல்லாம் எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. ஆனா பக்கத்துல குவார்டர்ஸ்ல அவங்க எங்க இதை பாட்டு பாடுவாங்க, சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவங்க எதனா டேபிள்ஸ் படிப்பாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. இப்ப மாதிரி எல்லாம் நமக்கு அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம் கூட பரவாயில்ல, கூட உட்காந்துக்கணும்னு சொல்ற அந்த நாலேஜ் எல்லாம் எங்க வீட்டுல யாருக்குமே கிடையாது, எனக்கும் கிடையாது. நான் எனக்கு சான்ஸ் இல்லை, எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் கிடையாது. நல்லா சாப்பாடு கொடுக்கணும், நல்லா டைம் அவங்க நல்லா குளிப்பாட்டணும், நல்லா கிளீனா வச்சுக்கணும், நல்லா லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்கணும், கம்பெனி கொடுக்கணும். என்ன நாங்க விளையாட முடியுமோ அதை எங்க அம்மா சேர்ந்து எங்களோட விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு மட்டும் தான் இருந்தது. சைவமா சைவமா டீச்சர் குடும்பம்? வைதிகமா? ஆனா பிராமண குடும்பம் இல்ல? பிராமண குடும்பம் தானா இல்ல பிராமண குடும்பம் இல்லையா? சைவ பிள்ளை அந்த மாதிரி? அசைவம்ப்பா, சைவம் கிடையாது. அசைவம் சரிங்களா? ஞாயிறு புதன் மட்டன், திங்கள் மீன், செவ்வாய்க்கிழமைக்கு சொரா புட்டு, மீதி 2 நாள் வந்து சைவ சாப்பாடு. இல்ல அமாவாசை கிருத்திகை இது மாதிரி 4 கிழமையில ஒண்ணும் கிடைக்காது, சாம்பார் அதெல்லாம் தான். ஏன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ஜாதிக்கு ஏத்த மாதிரி அந்த ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் எல்லாம் இருக்கும். நம்ம விஷயத்துல எடுத்துட்டா கூட சொல்றேன். ஆமா இருக்கும். ஜாதியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் கேஸ்ட் தான். ஈவன் தென் வந்து அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்ப போனப்ப ஐயா 2-3 கேள்வி கேட்டாரு. சும்மா போன என்ன 2-3 டீச்சர்ஸ் அப்ப நின்னாங்க. எனக்கு அப்பெல்லாம் யாரு பேர் எல்லாம் தெரியாது. அவங்க ஏதோ அந்த பேரு ஊரெல்லாம் கேட்டாங்க. ஏதோ சும்மா அந்த ஜெனரல் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி கேட்டாங்க. இப்போ ஒரு 7 இது கொடுக்குறேன், உங்களோட ஒரு 6 இருக்கு, 6 ரூபாய் இருக்கு, நான் ஒரு 7 ரூபாய் தரப்பதால எவ்வளவு வரும், அந்த மாதிரி சும்மா லைஃப்ல அந்த சும்மா இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் கேட்டப்போ இந்த நான் கூட்டி சொன்னேன். அதான் தெரியும், எனக்கு எங்க கூட்டுறதெல்லாம் எங்க வீட்டுல சொல்லுவாங்க. இன்னைக்கு கடைக்கு போனா கீரை இவ்வளவு அதெல்லாம் பேசுறப்பெல்லாம் நான் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன். எக்ஸப்ட் இங்கிலீஷ் எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆனா அது எனக்கு சொல்லி தரணும்னு தோணல, நானும் கத்துக்கணும்னு தோணல. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சொல்லி அனுப்புனாரு. எங்க தாத்தா கைட் பண்ணி 1st, 2nd, 3rd 3 கிளாஸ் புக்கை கையில கொடுத்து அனுப்பி இத வந்து வீட்டுல படிச்சு காட்டுங்க. ஏன்னா இன்னும் 6 மாசம் இருக்கு. இவ கொஞ்சம் க்ரோன் அப். 2வது தங்கைய வந்து கொஞ்சம் அவளும் ஒரு அந்த 7 years தாண்டிட்டா. அவளுக்கும் 2nd standard புக்கு படிச்சு காட்டுங்க, தம்பிய மட்டும் 1ஆம் கிளாஸ் எடுத்துக்கலாம், அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணி அனுப்பிட்டாங்க.
அப்போ எங்க அப்பா கொஞ்சம் வீட்டுல இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி தரது, இந்த ஆல்பபெட்ஸ் அது இது. எங்க அம்மா அந்த மனக்கு அது எங்க பாட்டி, அதான் பேக் போன் எங்க பாட்டி தான். எங்க அம்மா விளையாடுறதுக்கு மட்டும்தான், சாப்பாடு உருட்டி கையில கொடுக்கறது. அது நைட்ல சரியா சாப்பிட மாட்டோம்னு அவங்களுக்கு ஒரு கான்செப்ட். கதை சொல்லி சாப்பாடு கொடுக்கறது. 6 பேர் ஆச்சே. 1964 அந்த பூந்தமல்லி அந்த டேட் மறந்துச்சு. பிளைண்ட் ஸ்கூல்ல ஜூன் மாசம் கொண்டாந்து அட்மிஷன் சேர்க்கிறப்போ 3 பெட்டி 3 பாய் 3 பெட்ஷீட்டு எல்லாம் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் செட்டுன்னு எனக்கு தெரியுதுப்பா. ஃபர்ஸ்ட் செட்னா 3 பேர் சேர்றதா? 3 பேர் ஒன்னா சேர்றது. சரி சரிங்களா? அது ஒரே ரெக்கார்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லன்னாங்க. நீங்க தான் வந்து மூத்த அக்கா 2 பேரையும் பாத்துக்கிற பொறுப்பு வேற. பொறுப்பு இருக்குது. அப்போ வந்து ஆயா அக்காங்கெல்லாம் வந்து சொந்த அம்மாங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அந்த சிச்சுவேஷனே தம்பி எங்களுக்கு நிர்வாகத்தை பத்தி தெரியாது. ஆனா சில்ட்ரனை பத்தி கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு பொற்காலம் அது. நந்தகோபால் ஐயானா எல்லாருமே வந்து நீங்க வந்து ஒரு டெரரு பிரிட்டனர் அப்படி எல்லாம் அவரு, ஏன்னா அவரு மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவரு. ஆனா ஏஜ் அட்டன் பண்றது அதெல்லாம் முன்னறிவு உங்களுக்கு இருந்ததா, இல்ல யாரும் கற்பிச்சாங்களா, இல்ல உங்களுக்கா தெரிஞ்சுதா, இல்ல எப்படி டீச்சர் அது? அந்த ஏஜ் அட்டன் பண்றதுன்றத இதா சொல்லாம பள்ளிக்கூடத்தை விட்டு நல்லபடியா நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் என் தங்க வெளியே வந்தா. தம்பி வெளியே வர்ற ஸ்டேஜ்ல வந்து தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்